அனைவருக்கும் வணக்கம். முதல்வர் விஜய் ஆட்சி அமைக்க போகிறார். 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு தரப்போறாங்க அப்படிங்கிற செய்தி நேற்று வரை வெறும் யூகமாக பழைய செய்தியாக இருந்திருக்கலாம். ஆனா இப்போ விஷயம் அது இல்ல. அந்த 25 பேர் கொண்ட அதிமுக குரூப் இப்போ அதிகாரப்பூர்வமாவே கூட்டணிய வச்சாச்சு. டீல் ஓவர். ஆனா இப்பதான் உண்மையான ட்விஸ்டே ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் வந்தவுடனே 700 டாஸ்மாக் கடைகளை மூடுற அதிரடி முடிவு, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டோட 10 லட்சம் கோடி பொதுக்கடன் தலைக்கு மேல கத்தியா தொங்குது. இந்த இக்கட்டான சூழல்ல முதல்வர் விஜயோட அடுத்த ஃபியூச்சர் மூவ் என்னவா இருக்க போகுது? இத வெறும் அரசியல் கண்ணோட்டத்துல பார்க்காம காலத்தை துல்லியமா கணிக்கிற ஜாமக்கோள் பிரசன்னம் மற்றும் கடிகார பிரசன்ன அனாலிட்டிக்ஸ் மூலமா கிரகங்களோட சீக்ரெட் பிளான உடைக்க போறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்த வீடியோவுல வரப்போற கணிப்புகள் தமிழக அரசியலையே கூலுக்க போகுது. பழைய செய்திகள் மற்றும் யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சு அந்த அதிமுக குரூப் இப்போ விஜயோட அதிகாரப்பூர்வமாவே கூட்டணிய அமைச்சாச்சு. இந்த ஜாமக்கோள் பிரசன்ன கணக்கீட்டின்படி இந்த கூட்டணி அப்படிங்கிறது தற்செயலானது கிடையாது. உதய லக்னத்தில் ஏற்பட்ட திடீர் கிரக சேர்க்கையின் விளைவு. ஆட்சி அமைப்பதற்கான மெஜாரிட்டியை இந்த 25 எம்எல்ஏக்கள் மூலம் விஜய் உறுதி செய்து விட்டாலும் கிரகங்களின் சஞ்சாரம் முட்களின் மேல் நடக்கும் சூழலை தான் காட்டுது. கடிகார பிரசன்னத்தின்படி கூட்டணி அமைந்த இந்த ஆரம்ப காலகட்டம் மிக உற்சாகமாக தெரிந்தாலும் உள்முகமாக பெரிய அழுத்தங்கள் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டன. பிரசன்னத்தில் உள்ள ஆரூட ஸ்தானம் காட்டுவது என்னவென்றால் அந்த அதிமுக குரூப்பின் ஆதரவு விஜய்க்கு மிகப்பெரிய அரசியல் பலம், அதே நேரம் ஒரு செக் மேட்டும் கூட. ஃபியூச்சர் அனாலிசிஸ் படி இந்த கூட்டணிக்குள்ளேயே இலாக்காக்களை பிரிப்பதிலும் அதிகார பகிர்விலும் திரைக்கு பின்னால் கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்படும். ஜாமக்கோள் விதிகளின்படி கவிப்பு, அதாவது தடை கிரகம் தற்போது 7ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பது இந்த கூட்டணி கட்சிகளால் எதிர்காலத்தில் வரவிருக்கும் முரண்பாடுகளை அப்பட்டமாக காட்டுகிறது. விஜய் நினைப்பது போல தன்னிச்சையாக முடிவுகளை எடுக்க விடாமல் அந்த 25 எம்எல்ஏக்களின் பலம் அவரை சில இடங்களில் கட்டி போடும். ஆனால் லக்னாதிபதியின் பலம் விஜயிடம் இருப்பதால் அவர் கூட்டணி கட்சிகளின் அழுத்தங்களுக்கு அத்தனை எளிதாக வளைந்து கொடுத்து விட மாட்டார். இந்த கூட்டணியின் எதிர்காலம் அடுத்த 18 மாதங்களுக்கு மிக கடுமையான பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங்கில் மட்டுமே நகர முடியும் என கடிகார முட்கள் எச்சரிக்கின்றன. முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் விஜய் செய்ய போகும் முதல் வேலை பள்ளிகளுக்கு அருகில் உள்ள 700 டாஸ்மாக் கடைகளை மூடுவதுதான் என்பதில் அவர் உறுதியாக இருந்திருக்கிறார். இந்த அதிரடி முடிவு மக்கள் மத்தியில், குறிப்பாக பெண்கள் மத்தியில் விஜயின் செல்வாக்கை விண்ணை தொட வைத்து விட்டது. ஆனால் பிரசன்னத்தில் தனஸ்தானம் எனப்படும் 2ஆம் வீடு பலவீனமாக இருப்பதால் இந்த முடிவு அரசாங்கத்தின் கஜானாவை நேரடியாக பாதிக்கும். தமிழ்நாட்டின் 10 லட்சம் கோடி பொதுக்கடன் என்ற ஹிமாலய சுமை இருக்கும் போது வருவாய் தரும் டாஸ்மாகை மூடுவது பொருளாதார ரீதியாக தற்கொலைக்கு சமம் என்கிறார்கள் நிபுணர்கள். இந்த 10 லட்சம் கோடி கடனை விஜய் எப்படி சமாளிக்க போகிறார் என்ற அனாலிட்டிக்கல் கேள்விக்கு ஜாமக்கோள் ஒரு விசித்திரமான பதிலை தருகிறது. பிரசன்னத்தில் சனியின் ஆதிக்கம் பலமாக இருப்பதால் விஜய் இதற்காக பாரம்பரிய வழிமுறைகளை தவிர்த்து மிக கடுமையான கார்ப்பரேட் பாணி நிதி சீர்திருத்தங்களை கையில் எடுப்பார். டாஸ்மாக் மூலம் இழக்கும் வருவாயை ஈடுகட்ட கனிம வளம் மற்றும் டிஜிட்டல் ஆளுகை மூலம் புதிய மாற்று வருவாய் வழிகளை அவர் உருவாக்குவார். கடிகார பிரசன்னத்தின் நிமிடமுள் காட்டுவது என்னவென்றால் நிதி நெருக்கடியை சமாளிக்க ஆரம்பத்தில் சில புதிய வரிகளை விதிக்க வேண்டிய கட்டாயமும் அவருக்கு வரலாம். மக்கள் நல திட்டங்களுக்கும் இந்த 10 லட்சம் கோடி கடனுக்கான வட்டி கட்டுவதற்கும் இடையே விஜய் ஒரு மிகப்பெரிய கத்தி மேல் நடக்கும் போராட்டத்தை நடத்த போகிறார். மத்திய அரசுடனான நிதி பகிர்வு விஷயத்தில் விஜய் இணக்கமான போக்கை கடைபிடிக்காவிட்டால் மாநிலத்தின் பொருளாதாரம் ஸ்தம்பிக்க கூடும் என கிரகங்கள் எச்சரிக்கின்றன. இப்போதுதான் இந்த செய்தியின் மிக முக்கியமான உங்களை உறைய வைக்க போகும் ஃபியூச்சர் ட்விஸ்டுக்கு வரப்போறோம். ஜாமக்கோள் பிரசன்னத்தில் ராகு மற்றும் கேதுவின் அச்சு இந்த அரசுக்கு வெளியிலிருந்து வரப்போகும் மிகப்பெரிய சதி திட்டங்களை மறைமுகமாக காட்டுகிறது. 700 டாஸ்மாக் கடைகளை மூடும் போது அதற்கு பின்னால் இருக்கும் மிகப்பெரிய மதுபான மாஃபியாக்கள் விஜயின் அரசுக்கு எதிராக திரும்ப போகிறார்கள். கூட்டணி கட்சியில் இருக்கும் சில முக்கிய புள்ளிகளை விலை பேசி ஆட்சியை உடைக்க எதிர்கட்சிகள் சாம பேத தான தண்ட முறைகளை கையில் எடுப்பார்கள். ஆனால் கடிகார பிரசன்னத்தின்படி விஜய்
இதையெல்லாம் முன்கூட்டியே கணித்து ஒரு ரகசிய ஆபரேஷன் டீமை தயார் செய்து வைத்திருப்பார். நிதி நெருக்கடியை காரணம் காட்டி முந்தைய அரசின் சில இலவச திட்டங்களை விஜய் அரசு தற்காலிகமாக நிறுத்த அல்லது மாற்றி அமைக்க நேரிடலாம். இது மக்கள் மத்தியில் சிறிய கொந்தளிப்பை ஏற்படுத்தினாலும் நீண்ட கால நோக்கில் தமிழ்நாட்டின் கடனை குறைக்க இதுவே ஒரு வழி என்பதை அவர் புரிய வைப்பார். ஜோதிட ரீதியாக பார்த்தால் விஜயின் இந்த ரிஸ்க் எடுக்கும் குணம்தான் அவரை மற்ற அரசியல்வாதிகளிடம் இருந்து தனித்து காட்டுகிறது. கூட்டணி கட்சிகளின் பிடிவாதம் ஒரு கட்டத்திற்கு மேல் போகும்போது விஜய் ஆட்சியா மக்கள் நலனா என்ற இடத்தில் மக்கள் நலனை மட்டுமே தேர்வு செய்வார். 10 லட்சம் கோடி கடனை முழுமையாக அடைக்க முடியாவிட்டாலும் தன்னாட்சி காலத்தில் அதை 30% குறைக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பிளானை அவர் செயல்படுத்துவார். பிரசன்ன கட்டங்களின் இறுதி தீர்ப்பு என்னவென்றால், சவால்கள் இமாலய அளவில் இருக்கும், ஆனால் விஜயின் டைம் இப்போதைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது. தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றை மாற்றி அமைக்க போகும் இந்த அதிரடி ஆட்டத்தை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஜாமக்கோள் பிரசன்னம் காட்டிய இந்த ஃபியூச்சர் அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.